தமிழகத்தில் கடுமையான மழை வாய்ப்புகள் பொறுத்தவரைக்கும் அதிகரிக்குமா? அல்லது பனிப்பொழிவு தீவிரமாகுமா? என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இனி தமிழ்நாடு முழுவதுமாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமா? அல்லது வானிலை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம். அடுத்து காத்திருக்கக்கூடிய நம்ம தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது என்கின்ற தகவலையும் இனி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் நிறைய மாநிலங்கள் இருக்கு. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் இந்த தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் இருக்கு. அதனால இந்த பருவமழை இந்தியாவிற்கு எப்படி கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்க போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் லானினா மற்றும் எல்னினோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக நம்ம கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்பனை ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வாங்கிக்கலாம். 50%லேருந்து 90% வரைக்கும் அதில் நம்ம டிஸ்கவுண்ட் சேல் கொடுத்துருக்கோம். மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக நமக்கு மழை வாய்ப்புகள் ஒரு பக்கம் குறைவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பனிப்பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல தீவிரமாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பா நமக்கு வந்து நிறைய மாவட்டங்கள்ல இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகி இருக்கு. சில மாவட்டங்கள்ல அதிகாலை நேர வெப்பநிலையும் கணிசமாக நமக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு சில மாவட்டங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதிகாலை நேரங்கள்ல நமக்கு வந்து பனிப்பொழிவுமே ரொம்ப தீவிரமாகி இருக்கு. மழை வாய்ப்புகள் குறைந்தாலும் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவினாலும் தமிழகத்தில் தொடர்ந்து பெரும்பாலான மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வறண்ட வானிலையே நமக்கு வந்து நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் அதிகாலை நேரம் பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் இந்த பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதிகாலை நேரங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைய போகுது. அதனால எந்தெந்த மாவட்டங்களில் வெப்பநிலை குறையும் என்பது குறித்து முதலாவது நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து வேலூர் மாவட்டம் முதலாவதாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. நமக்கு இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து இந்த பகுதிகளில் குறைந்து காணப்படும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் பனிமூட்டமாக காணப்படும். சில நேரங்களில் சாலைகளில் வாகனங்கள் தெரியக்கூடாத அளவுக்கு பனிமூட்டங்களும் இருக்கலாம். இனி வரும் நாட்களில் அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா அடுத்த 10 நாட்களுமே இயல்பிலிருந்து குறைந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் பனிமூட்டம் தீவிரமடையும். கிருஷ்ணகிரி மாவட்டம் குறிப்பாக மாரண்டஹள்ளி, ஒசூர், தேன்கனிக்கோட்டை, பர்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரி, பெண்ணாகரம் போன்ற இடங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு, மேற்கு பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கடும் பனிப்பொழிவு தீவிரமாகும். தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக, கேரள எல்லையோர பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவானது சற்றே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நமக்கு உள் மாவட்டங்கள் சேலம் போன்ற மாவட்டங்கள், இளம்பிள்ளை, தம்மம்பட்டி, வாழப்பாடி, ஆத்தூர் போன்ற இடங்கள், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவானது தீவிரமடைந்து காணப்படும். அதனால உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மழை பொழிவுல நமக்கு வந்து சில குறிப்பா மழை பொழிவு இனி வரும் நாட்கள் அப்படிங்கிறது வந்து இருக்க போறது கிடையாது. ஏன்னா மழை வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அடுத்த சில நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து மழை எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா சில மாவட்டங்கள், திருநெல்வேலி இது போன்ற ஓரிரு மாவட்டங்களில் மட்டும் கடந்த சில நாட்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் வந்ததை நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும்.
பெரிதளவில் மழை கிடையாது. இதற்கு அடுத்து நமக்கு வந்து மார்ச் முதல் வாரத்தில் கணிசமாக சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரித்து கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக தமிழகத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே ஓரிரு மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலையும் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. பகல் நேர வெப்பநிலையும் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே, இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலையும் கணிசமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து மார்ச் முதல் வாரத்திலிருந்து எல்லா உள் மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான் பனிப்பொழிவும் லேசான வெயில் இருக்குமே தவிர மார்ச் மாதத்திலிருந்து அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பும் கிடையாது. அதே மாதிரி பனிப்பொழிவும் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. தமிழ்நாடு முழுவதும் அடுத்த சில நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தருமபுரியில் 17 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து வெப்பநிலை பதிவாயிருக்கு. கொடைக்கானலில் 7 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகிட்டு இருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் மேலும் குறையும். இது வந்து 17 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலை. இப்போ அடுத்த ஒரு 3 முதல் 5 நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 17 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15 டிகிரி செல்சியஸாக குறைய போகுது. வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமடையும் காரணமாக தருமபுரி மாவட்டங்கள், கிருஷ்ணகிரியில் அடுத்து 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து 15 டிகிரி செல்சியஸாக நமக்கு மாறப்போகுது. அதனால நம்ம இது வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, மழை இல்லை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பனிப்பொழிவு வந்து உள் மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடும். அதே மாதிரி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகள், நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீலகிரி, கோயம்புத்தூர் இது போன்ற இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் வெறும் நகர பகுதி மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் மலைப்பகுதிகள்லாம் இருக்குது. நீலகிரி மாவட்டங்கள் ஆகட்டும், கோயம்புத்தூர் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கலர் ஆகட்டும், இங்கே எல்லாமே நமக்கு வந்து அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமடைந்து காணப்படும் மலைப்பகுதிகளில். அதனால் இனி வரும் நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வரும் நாட்களில் உள் மாவட்டங்களில் அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 15 டிகிரி செல்சியஸாக பெரும்பாலும் பதிவாகிறதுனால கடுமையான நடுக்கம், குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக உள் மாவட்டத்தில் இருக்கும். அப்போ கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள், தென் மாவட்டங்கள், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் என இந்த பகுதிகள் எல்லாமே இயல்பான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வானிலை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவான அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெளியாகும். இந்த வருஷம் எல்னினோ மற்றும் லானினா எப்படி இருக்கும் என்ற தகவலும் இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு வெளியாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். போய் மறக்காமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே 50% 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். வாங்கி பயன்பெறுங்க.